நீங்கள் தயாரித்த ஜோக்கர் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படமாக தேசிய விருது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் திரு பிரபு? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது வந்து ஜோக்கர் மாதிரியான படங்கள் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் வரக்கூடிய பல தயாரிப்பாளருக்கு இது வந்து ரொம்ப ஊக்கமளிக்கிற விஷயமா இருக்கும். அந்த வகையில தேசிய விருது குழுவுக்கும் அனைவருக்கும், இந்த திரைப்படத்துல பணியாற்ற அனைவருக்கும், எஸ்பெஷலி ராஜமுருகன் அண்ட் இந்த ஒரு ஜோக்கர் படத்தினுடைய அந்த கேரக்டரை கொண்டு வந்த அந்த அத்தனை கலைஞர்களுக்கும், குரு சோமசுந்தரம் மற்றும் ரம்யா பாண்டியன் மற்றும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி. திரு எஸ்.ஆர். பிரபு, தமிழில் சிறந்த தேசிய திரைப்படமாக ஜோக்கர் திரைப்படத்திற்கு விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த அங்கீகாரம் இந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் அந்த படக்குழுவினருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்? நிச்சயம் இது வந்து ஒரு பெரிய சந்தோஷமான நிகழ்வு. ஃபர்ஸ்ட் அதை முதல்ல எல்லாரும் இந்த மூமெண்ட் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். அடுத்தது இன்னும் இதே மாதிரி நிறைய படங்கள் அவங்க செலக்ட் பண்ணி அந்த நல்ல கருத்தாளமிக்க கதைகளும் நல்ல குவாலிட்டி மேக்கிங்கும் அவங்க வந்து பண்ணணும். ஸோ இப்படியான படங்களை ஊக்குவிக்கிற அரசுக்கு எங்களுடைய சிறந்த நன்றி. திரு எஸ்.ஆர். பிரபு, இப்ப ஜோக்கர் திரைப்படத்தை பொறுத்தவரை இன்றைய அரசியல் நிகழ்வுகள் என்பது எப்படி இருந்ததுன்னு யதார்த்தமான முறையில உங்களுடைய அந்த பதிவுகள் இருந்தது அந்த திரைப்படத்துல. இப்போ அந்த படத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைவரிடத்திலும் சென்று போய் சேர்ந்திருக்கிறது. அதுவும் தற்பொழுது இந்த சிறந்த தமிழ் திரைப்படமாக தேசிய விருது அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கான ஒரு தாக்கம் அனைவரிடத்திலும் போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது வந்து ரிலீஸ் ஆன டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆனா இந்த மாதிரியான தேசிய அளவுல இந்த படத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்ப அந்த படத்தை திரும்ப போய் அதை பார்க்காதவங்க வந்து திரும்ப போய் பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். ஸோ அந்த வகையில மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். எப்பவுமே ஒரு தயாரிக்கிறப்ப அந்த படம் அதிகப்படியான மக்களை போய் சேரணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அந்த வகையில இது திரும்ப அது நிறைய மக்களை போய் சேரும். அண்ட் இதனுடைய லைஃப், இந்த படத்தினுடைய செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாகும். அதுவும் மகிழ்ச்சியான விஷயம். அந்த விதத்துல அனைவருக்கும் நன்றி. திரு எஸ்.ஆர். பிரபு, இப்பொழுது இந்த ஜோக்கர் திரைப்படம் சிறந்த தமிழ் திரைப்படமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இதற்கான விருதை வந்து நீங்கள் அனைவரும் போய் வாங்க செல்ல இருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் நன்றி கூற விரும்புகிறீர்கள்? முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜமுருகன், அடுத்தது இந்த படத்துல நடித்த அனைத்து கலைஞர்கள் அண்ட் இந்த படத்தை இந்த அளவுக்கு தரமான படமா கொடுத்த அனைத்து மற்றும் முக்கியமா மக்களுக்கு நன்றி. இந்த படத்தை திரையரங்குகள்லையும் சரி, எல்லா இடங்கள்லயும் இந்த படத்தை வந்து மக்கள் அங்கீகரிச்சாங்க. இதை வந்து ஆன்லைன்லயும் சரி, எல்லா இதுலயும் நிலைகள்லயும் மக்கள் இந்த படத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விதத்திலையும் அனைவருக்கும் நன்றி, விருது குழுவுக்கு நன்றி. திரு எஸ்.ஆர். பிரபு, இந்த திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் திரைப்படமாக தேசிய விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேசிய அளவிலான அங்கீகாரம் இந்த படத்திற்கு கிடைத்திருக்கிறது. இதையடுத்து இப்போ மற்ற நாடுகளில் மொழிபெயர்ப்பு செஞ்சு இந்த படத்தை வெளியிடுவதற்கான ஒரு திட்டம் ஏதாவது இருக்கிறதா? இதற்கான முயற்சிகள் முதல்ல இருந்து நடந்துட்டே தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து தொடரும். எல்லா மொழிகள்லயும் எல்லா மக்களையும் முடிந்த அளவுக்கு மேக்சிமம் போய் ரீச் பண்ற அளவுக்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம்.